ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, ரேஷன் கடையில் கொடுக்காங்க இல்லைங்களா, ரேஷன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பை வச்சு பருப்பு சாதம் சமைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட காஞ்ச மிளகாய் தான் இருக்குது, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஜீரகம் போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஒரு 5-6 தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ, நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி செய்கிறேன். அப்போ டீ குடிக்கிற டம்ளரில் 1.5 டம்ளர் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். தக்காளி பெரிய தக்காளி ஒரு 6 தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன தக்காளி ஒரு 8 தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி கொட்ட போகிறேன். நல்லா தக்காளி ஃப்ரை ஆகணும். எதனால் உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா, தக்காளி சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக தான் முன்னாடியே உப்பு போட்டு சமைக்கிறோம். எந்த சமையல் செஞ்சாலும் நம்ம ஆனியன் வதங்கும் போது தக்காளி போட்டோமா, ஆனியனும் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும், தக்காளியும் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இப்போ இதில் மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க, சாம்பார் தூள் ஒரு 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் அரிசியும் பருப்பும் போடணும். தக்காளி தொக்கு ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தக்காளி ஃப்ரை ஆகணும். நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தக்காளி பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் போடணும். பாருங்கள், மஞ்சத்தூள் போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். தக்காளி அரைப்பதமாக தான் வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரேஷன் பருப்பு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்க, ஆனால் நான் பருப்பு சாதத்துக்காகவே நான் யூஸ் பண்ணுவேன். ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு செம்மையாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2-3 டைம் அளவுக்கு ரேஷன் பருப்பை கழுவிடணும். அப்போ தான் நல்லா அந்த வாசம் இல்லாமல் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். 1.5 கப் அரிசி வச்சுருக்கேன். அப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றணும். பாருங்கள், தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே சமைக்கிறது. ஆனால் ஒரு சிலர் சமைச்சா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் வராது. எண்ணெய் ஹீட் ஆன உடனேயே அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லாம் போயிடும். ஆனால் நான் தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே, ரசத்துலேருந்து கறி குழம்புலேருந்து எல்லாமே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி சமைக்கிறேன்.
ஒரு 2 3 4 5 வருஷமாக நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன், தேங்காய் எண்ணெயில் சமைச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் நான் சமைச்சு பார்த்ததில் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன், சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணுறது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்கிறேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், அரிசி போட்டாச்சு, பருப்பும் அரிசியும் போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குக்கரை மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஸ்மெல்லில் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். பிரியாணி வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சாம்பார் தூள்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா பிரியாணி வாசம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். செமையாக இருக்கும். ஆனால் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வாங்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குக்கர் விசில் வந்துருச்சு இல்லைங்களா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் ஆறிடுச்சு எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்குன்னு. பருப்பு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிளறிக்கணும். பார்த்தீங்களா எப்படி அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். நல்லா ஒரு அகல பாத்திரத்தில் கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.